பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மாணிக்கம் இருந்துட்டு தங்கமயில வந்து பார்க்கறதுக்காக வராங்க. என்னப்பா விஷயம்? இல்லைம்மா, தீபாவளி வேற போயிட்டுருக்குல்ல, வீட்டில் அக்கம் பக்கம் எல்லாருமே வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஏதோ நான் கடையிலேருந்து கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு போனதுனால அதை வச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் சுடர் அப்படி இல்லைல்ல, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அதான் கடையிலேருந்து 10,000 ரூபாய் பணம் எடுத்துகிட்டு போனேன்ல, அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னம்மா 10,000 பணம்னு ஈஸியாக சொல்லிட்டேன், அன்னைக்கு துணிமணியோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு வேறு சீர் செஞ்சுட்டு போனோம், அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்பா, இந்த டைமில் வந்து பணம் கேட்டால் எங்கிட்ட மட்டும் பணம் எங்கேப்பா இருக்குது? கணக்கு எல்லாத்தையும் மாமா இன்னும் பார்க்கல, பண்டிகை கலைஞ்சாதான் அந்த கணக்கு எல்லாத்தையுமே மாமா பார்க்க போகிறாரு. அதுக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். தயவு செஞ்சு நீ அந்த பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம குழலி வராங்க. என்னாச்சு, ஏன் வெளியில் நீக்க வச்சு பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற போது நான் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு குழலையோட குரல் கேட்குது, வெளியவே இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு குழலி, இப்போ தான் வரியா? வா உள்ள. என்னாச்சு மயில், நீயே ஒரு மாதிரியே இருக்க? ஒன்றும் இல்லாத, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி, நீ இந்த பலகாரம்லாம் எடுத்துகிட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்துட்ட, அம்மாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் மாணிக்க பண்ண திருட்டு வேலை வெளியில் வந்தால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.